இது டபுள் 0. இதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் 0. அதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும் 1ஆம் நம்பர். அதோட கொஞ்சம் பெருசு வேணும்னா 2ஆம் நம்பர். இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும்னா 3ஆம் நம்பர். நல்லா பெருசாவே இருக்கும். இல்ல ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும். இல்ல வெயிட் போட்டுதான் கொடுப்போம். வெல்டிங் பராது கொஞ்சம் வெல்டிங் பராது வருஷம் கட்டு மாதிரி இடம் கணக்குல வரும். ஹோல்சேல்ல தான் கொடுப்போம். சீப்பான ரேட்டுக்கே கிடைக்கும். இது சாதா பராத்து சாம்பல்ல தட்டி சொல்லுவாங்க. ஹோல்சேல் ரேட்டு தான். இட கணக்கு தான் கொடுப்போம். பாக்குறதுக்கு நல்ல பார்வையா இருக்கும். இது குழி பிளேட்டு. சின்ன பசங்க டிஃபன் சாப்பிடலாம். இட்லி தோசை வச்சு சாம்பார் சட்னி 2 பேருக்கு யூஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்க சாப்பிடலாம்னா இதுல சாப்பிடலாம். அதோட அடுத்த சைஸ் இது நெக்ஸ்ட் சைஸ் சாம்பார் சட்னி வைக்க இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்க. பெரியவங்க சாப்பிடலாம்னா இன்னும் கொஞ்சம் பெருசு. பெரியவங்க சாப்பிடலாம் கார சட்னி சாம்பார் சட்னி. ஸ்கொயர்ல வேணும்னா ஸ்கொயர்லயும் இருக்கு. கொஞ்சம் ஸ்மால் சைஸ் சாம்பார் சட்னி கார சட்னி தோசை வச்சு சாப்பிடலாம். ஆனா கொஞ்சம் பெருசா வேணும்னா இது ஹோட்டல் ஐட்டம் மாதிரி. ஹோட்டல் ஐட்டம் இது ஸ்கொயர்ல சாப்பாடு சாப்பிடலாம். இதுல சாப்பாடு 3 பொரியல் சாம்பார் ரசம்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா வேணும்னா இது 2ஆம் நம்பர். ஹோட்டல் யூஸ் ஆகும். நீங்க சொல்லுங்க. இது பேர் விவோ டிஷ். இது கொஞ்சம் ஸ்மால் சைஸ் 10ஆம் நம்பரு. இதுக்கு அடுத்த சைஸ் வேணும்னா இது கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுக்கு அடுத்த சைஸ் வேணும்னா பெருசா வரும். இதுல 3 சைஸ் இருக்கு. இது பேரு பிஸ்கெட் டப்பா. இது 1ஆம் நம்பரு. இதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் வேணும்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். இது 2ஆம் நம்பரு. சரி. இந்த ஜாயிண்ட் இருக்காது. எறும்பு எல்லாம் உள்ள போவாது. ஸ்நாக்ஸ் உள்ள போட்டு வச்சுக்கலாம். ரெண்டு போட்டு ஆஃப் டப்பா நல்லா ஃபேன்சியா இருக்கும். இது ஸ்மால் சைஸு. இது அதுக்கு அடுத்த சைஸு. நல்லா பிரிண்டிங் போட்டுருக்கோம். ஃபேன்சியா இருக்கும். நல்லா வெயிட்